வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி சஷ்டி அப்படின்னா பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு அப்புறம் வர்ற 6ஆவது நாள் சஷ்டி. அன்னைக்கு முருகப்பெருமான் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. முருகப்பெருமானுடைய கருணை கிடைக்கும். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. புதன்கிழமைங்கிறதுனால ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிதுனம் அல்லது கன்னிராசிக்காரர்கள், 5, 14, 23 தமிழ் அல்லது ஆங்கில தேதி பிறந்தவங்க, புதன்கிழமை பிறந்தவங்க, மானமடிகளுடைய பெற்றோர்கள், இவங்கெல்லாம் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்குது. குறிப்பாக மானமடிகளுடைய பெற்றோர்களை சூரிய பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் இன்னைக்கு நவகிரக சன்னதியில் பசு நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது நெய் விளக்கில் கொஞ்சம் நெய்யை சேர்த்துங்க, நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள் குழந்தைகளோட படிப்பு சிறக்கும். அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க, கோயிலுக்கு போக மாட்டோங்கிற எண்ணம் உடையவங்களா இருந்தால். எப்படி இருக்க போகிற இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஆரம்பிக்குது, நாளைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அசைவ உணவு வேண்டாம். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பயபக்தியோட ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். பையிலையும் கையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். வண்டி ஓட்டுறது கவனமாக இருங்க. ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். மனசு அசையும், ஆனால் உங்கள் மலை அசைக்கிறது மாதிரி உங்கள் மனசு அசைக்க முடியாது. மனசு நார்மலாக அசையக்கூடியது, ஆனால் இன்னைக்கு உங்கள் மனசு அசையாது, மலை மாதிரி திடமாக இருக்கும், கலகுறீங்க. அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, பொறுமை இருக்குது. இது 2 இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வைக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக கட்டாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது, அப்புறம் தான் தெரியும் ஏமாந்துட்டோன்னு. முன்னாடியே தெரியறதுக்கு என்ன பண்ணுறது? கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அதையும் மீறி உங்களை தூண்டுவாங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லிடுங்க, தப்பிச்சுக்குவீங்க. ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. அப்படி பண்ணும்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். வாழ்க்கை வளமாகும். பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, உங்களோட பலம் என்னங்க? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது 2ம் இன்னைக்கு ஜெயிக்கும். ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்கு, கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, மனசு நிம்மதியா இருக்கு. பொதுவாக அவங்க மனசு அலைபாயிர மனசு, பொதுவாகவே எப்பவுமே சஞ்சலங்கள் நிறைஞ்ச மனசு. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்காது. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வீண் செலவு கிடையாது, நிம்மதி அதிகமாகும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக இருக்கும். எதிரிகளும் உதவி செய்வாங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய பலமான சுறுசுறுப்பும் உங்களுடைய வேகமும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான வெள்ளை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களை, முன்கோபம் உங்களோட பலவீனம். அதனால் இன்னைக்கு பயங்கரமான தேவையற்ற சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் வரும். அதனால் பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கலாம்? தப்பிச்சுடலாம் எளிமையாக.
கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, உடல்நலத்தில் அக்கறை காட்டணும், அசைவ உணவை தவிர்க்கணும், அளவாக சாப்பிடணும், வண்டி ஓட்டுறது கவனமாக இருக்கணும். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாச்சலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகமாகும். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கு, இன்னையோட முடியுது. ஆனால் இன்னைக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவனவு வேண்டாம். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயிலையும் வீட்லையும் எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனாலும் நல்லது, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சாலும் நல்லது. முக்கிய முடிவு கூடாது. வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இன்னையோட சந்திராஷ்டமம் முடிஞ்சு போயிடுது, அதுவும் உண்மை. நிச்சயமாக நாளையிலிருந்து நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30லிருந்து 9. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.